பிசிஓஎஸ் இருக்கிறவங்களுக்கு வேற வேற சிம்டம்ஸ் இருக்கும். இப்போ ஒரு ஏ அப்படின்ற ஒரு பர்சன் வச்சுக்கிட்டோம்னா அவங்க வந்து தின்னா தான் இருப்பாங்க, ரொம்ப வெயிட் ஏறி இருக்க மாட்டாங்க. ஆனா அவங்களுக்கு வந்து ரெகுலர் பீரியட்ஸ் இருக்கும். இதே பின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா நம்ம பாடியில் வந்துட்டு மெயினாக வெயிட் ஏறுறது இன்ஃப்ளமேஷன் தெரியும் இல்லைங்களா? ஸோ இன்ஃப்ளமேஷனுங்கிறது நம்மளோட நோய் எதிர்ப்பு சக்தியை இது பண்ணும். ஆனால் அதே இன்ஃப்ளமேஷன் மெயினாக என்னன்னா விமன் வந்து செல்ஃப் கேர் அப்படின்ற ஒரு சின்ன டாபிக் இன்னைக்கு வந்து இதை டேக் ஹோமா எல்லாரும் எடுத்துக்கோங்க. நம்மளோட செல்ஃப் கேர் நம்ம எப்படி பண்ணலாம், ஹவு வி கேன் பி ஹெல்தி. ஃபர்ஸ்ட் திங் இஸ் செல்ஃப் கேர். உங்களுக்காக ஒரு 10 minutes ஸ்பெண்ட் பண்ணுங்க. இப்போ நிறைய ரிசர்ச் கூட பண்ணியிருக்காங்க ஒர்க்கிங் விமென்ல என்னென்ன இருக்குன்னு. அதில் டாப் என்ன சொல்லியிருக்காங்க தெரியுமா? ஹெல்த் குரு நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட யார் இருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா டாக்டர் இந்துமதி சோமசுந்தரம், ரிசர்ச்சர், அகாடமிஷியன், ஆர்தர் அண்ட் ஆண்டர்பிரனர். அண்ட் அது மட்டும் இல்லாமல் ஃபவுண்டர் ஆஃப் வெர்சிட்டல் இந்து லேர்னிங் அகாடமி அண்ட் நைரப் ஃபவுண்டேஷன். எஸ், வணக்கம் மேம். வணக்கம். எஸ் மேம், இப்போ இருக்கக்கூடிய நிறைய பெண்களுக்கு வந்துட்டு இந்த பிசிஓஎஸ் ப்ராப்ளம் வந்துட்டு இப்போ அதிகரிச்சுட்டு வந்துட்டு இருக்கு. ஃபர்ஸ்ட் பிசிஓஎஸ்னா என்ன மேம்? இப்போ பிசிஓஎஸ் வரதுக்கு முன்னாடி என்ன மாதிரியான சிம்டம்ஸ்லாம் வந்துட்டு நம்மளோட பாடியில் வந்துட்டு வரும் மேம்? இது நல்ல கொஸ்டினுங்க. பிசிஓஎஸ் அப்படிங்கிறது வந்து பாலிசிஸ்டிக் ஒவேரியன் சிண்ட்ரோம். இது வந்து ஒரு டிசீஸ் கிடையாது, இது வந்து ஒரு சிம்டம், ஒரு மெட்டபாலிக் இஷ்யூ அப்படின்னு சொல்லலாம். என்ன ஆகும்னா இப்போ நமக்கு ரெகுலராக வந்து நம்மளோட சைக்கிள் ரெகுலராக இருக்கு, அது வந்து அஃபெக்ட் ஆகும். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட இப்போ ஓவா இருக்கு இல்லையா, எக் வந்து மெச்சூர் ஆகாது. சில பேருக்கு வந்துட்டு அந்த பீரியட்ஸ் டைம் வந்து தள்ளி போகும், இல்லைனா பீரியட்ஸ் வந்து மிஸ் ஆகும். ஸோ ரெகுலராக நம்மளோட பீரியட் சைக்கிள் பார்த்தீங்கன்னா 28 days. அது வந்து ஆன் அன் ஆவரேஜ் 20 daysன்னு சொல்கிறோம், பட் அது வந்து முன்ன பின்ன இருக்கும். பட் பிசிஓஎஸ் இருக்கிறவங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னா அவங்களோட ஓவியுலேஷனில் ப்ராப்ளம் வரும். ஒன்று அந்த எக்கோட க்ரோத் வந்து வராது, இல்லைனா அது வந்துட்டு என்ன ஆகும் ப்ராப்ளம் அவங்களுக்கு இன்ஃபர்டிலிட்டியில் போய் நிற்கும். ஸோ பிசிஓஎஸ் இருக்கிற எல்லா விமனுக்குமே வந்து நிறைய சிம்டம்ஸ் இருக்குது. இப்போ நீங்கள் சிம்டம்ஸ் பற்றி கேட்டீங்க. ஸோ சிம்டம்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து மெயினாக வந்துட்டு ஒபிசிட்டி. ஸோ பிசிஓஎஸ் இருந்ததுன்னா அவங்க வெயிட் கெயின் பண்ணுவாங்க. பிசிஓஎஸ் இருந்ததுன்னா ஸ்கேல்போட தின்னஸ் வரும், ஸ்கேல்ப்லேருந்து ஹேர் ஃபால் வரும். அண்ட் பிசிஓஎஸ் இருக்கிறவங்களுக்கு எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா ஒன்று பீரியட்ஸ் வந்து நான் சொன்ன மாதிரி தள்ளி போகும், இல்லைனா பீரியட்ஸ் வந்து மிஸ் பண்ணுவாங்க. ஸோ இர்ரெகுலர் பீரியட்ஸ் வரும். இந்த மாதிரி மெயின் சிம்டம்ஸ் இருக்குது. இது எல்லாமே வந்துட்டு அவங்க வந்து ஏர்லி சிம்டம்ஸை வந்து அழகாக டயக்னோஸ் பண்ணி கைனகாலஜிஸ்ட்டை பார்த்து ட்ரீட்மெண்ட் எடுத்தாங்கன்னா இன்ஃபர்டிலிட்டியை வந்து நம்ம ப்ரிவெண்ட் பண்ணலாம். ஏன்னா பிசிஓஎஸ்க்கு வந்து ப்ராப்ளம் இந்த ஓவாவில் வந்து மெச்சுரேஷன் அண்ட் அந்த ஓவிலேஷனில் இஷ்யூஸ் இருக்கிறதுனால இன்ஃபர்டிலிட்டிக்கு சான்சஸ் இருக்குது. ஆனால் பிசிஓஎஸ் இருந்தாலே இன்ஃபர்டிலிட்டி தான் அப்படிங்கிறது கிடையாது. ஓகே மேம், இப்போ ஒவ்வொருத்தரோட பாடி கண்டிஷனுமே வந்துட்டு ஒவ்வொரு மாதிரி இருக்கும் இல்லையா? ஒரு சிலருக்கு வந்துட்டு இப்போ வந்துட்டு எப்படின்னா அவங்களோட பாடி வந்துட்டு ஓகேவா இருக்கும், இன்னொரு சிலருக்கு வந்துட்டு நிறைய இஷ்யூஸ்லாம் ஹெல்த் இஷ்யூஸ் இருக்கும். ஸோ இப்படி இருக்கப்போ ஒவ்வொருத்தருக்குமே வந்துட்டு எல்லா உமனுக்குமே வந்துட்டு சேமாக தான் இந்த பிசிஓஎஸ் இருக்குமா, இல்லை ஒவ்வொருத்தரோட பாடி கண்டிஷனை பொறுத்து சேஞ்ச் ஆகுமா? இல்லைங்க, இப்போ பிசிஓஎஸ்ங்கிறது பேசிக்லி ஹார்மோனல் இம்பேலன்ஸ். இப்போ நமக்கு வந்துட்டு பிசிஓஎஸ் இல்லாதவங்க அப்படின்னு ஒரு சைட் பார்த்தீங்கன்னா ஹார்மோன் வந்து ரெகுலராக இருக்குது, ஈஸ்ட்ரோஜன் லெவல்ஸ். ஸோ நம்மளோட ஹார்மோன்ஸ் வந்து நார்மலாக இருக்குது. ஆனால் பிசிஓஎஸ் அவங்களுக்கு வந்துட்டு ஹார்மோனல் இம்பேலன்ஸ் வருது. அப்போ அவங்களோட பாடி கண்டிஷன்ஸை பொறுத்து, அவங்களோட ஹார்மோனல் இம்பேலன்ஸை பொறுத்து சிம்டம்ஸ் வந்து எல்லாருக்கும் ஒன்றா தான் இருக்கும் அப்படின்னு கிடையாது. பிசிஓஎஸ் இருக்கிறவங்களுக்கு வேற வேற சிம்டம்ஸ் இருக்கும். இப்போ ஒரு ஏ அப்படின்ற ஒரு பர்சன் வச்சுக்கிட்டிங்கன்னா அவங்க வந்து தின்னா தான் இருப்பாங்க, ரொம்ப வெயிட் ஏறி இருக்க மாட்டாங்க. ஆனால் அவங்களுக்கு வந்து ரெகுலர் பீரியட்ஸ் இருக்கும். இதே பின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அவங்களுக்கு வந்து ஒபெசிட்டி இருக்கும், அவங்க வந்து வெயிட் ஏறிட்டே போவாங்க, வெயிட் கெயின் இருந்துகிட்டே இருக்கும். பட் சம்டைம்ஸ் அவங்களுக்கு பீரியட்ஸ் ரெகுலராக இருக்கும் அண்ட் சம்டைம்ஸ் பீரியட்ஸ் இரெகுலராக இருக்கும். இப்போ இதே இவங்களுக்கு ஏல பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்துட்டு மெட்டபாலிக் இஷ்யூஸ் நிறையா இருக்கும். அவங்களுக்கு வந்து மேபி ஸ்கேல்பில் ஹேர் ஃபால் வரலாம், இரெகுலர் பீரியட்ஸ் இருக்கலாம். ஆனால் இன்னொருத்தவங்களுக்கு வந்து அவங்க ஹேர் வந்து திக்காக இருக்கும், ஸ்கேல்ல ஹேர் ஃபால் கிடையாது, ஸ்கேல்பில் எந்த ப்ராப்ளமும் இல்லை. பார்க்கறதுக்கு ஒரு சில பேர் பார்த்தீங்கன்னா பிசிஓஎஸ் இருக்குது அவங்களுக்கு. ஏன்னா இந்த பிசிஓஎஸ் என்ன, அந்த சின்ன சின்ன எக்ஸ் வந்து இம்மெச்சூராக இருக்கிறது வந்து போய் ஓவரியில் இருக்குது. அது வந்துட்டு ஒரு பெரிய ஒரு டேஞ்சரஸ் சிஸ்ட் அப்படின்னு கிடையாது. ஸோ இப்போ சில பேர் பார்த்தீங்கன்னா தின்னா இருப்பாங்க, நார்மலாக இருப்பாங்க, அவங்களுக்கு வந்து ரொம்ப வெயிட் கெயின் இருக்காது, ரொம்ப பெரிய மெட்டபாலிக் இஷ்யூஸ் இருக்காது, எந்த ஒரு ப்ராப்ளமும் இருக்காது. ஆனால் அவங்களுக்கு பிசிஓஎஸ் இருக்குது. ஸோ சிம்டம்ஸ் வந்து விமென் டு விமென், பர்சன் டு பர்சன் கண்டிப்பாக அது வந்து வேரி ஆகும். சில பேருக்கு வந்து ஏர்லிலேயே வந்து பிசிஓஎஸ் வந்துடும். பியூபர்ட்டிலேருந்தே பார்த்தீங்கன்னா இப்போலாம் வந்துட்டு சில குழந்தைங்களுக்கு ஏர்லி பிசிஓஎஸ் வந்து டயக்னோஸ் பண்ணுறாங்க. ஒரு சில பேருக்கு வந்துட்டு மேரேஜ்க்கு அப்புறம் அந்த இன்ஃபர்டிலிட்டி இஷ்யூஸ் வர தான் அவங்களுக்கு ஆக்சுவலி தெரியுது. ஏன்னா வந்து இப்போ எல்லாருக்கும் என்ன ப்ராப்ளம்னா நேர்களே அவேர்னஸ் கிடையாது. பிசிஓஎஸ்னா என்ன, அதை நம்ம ஏர்லி டிடெக்ஷன் பண்ணோம்னா நல்ல கைனகாலஜிஸ்ட்டை பார்த்து ஏர்லி ட்ரீட்மெண்ட் எடுக்கலாம். பட் பியூபர்ட்டிக்கு அப்புறம் அந்த சைல்டுக்கு பிசிஓஎஸ் இருக்கா இல்லையா அப்படின்னு நம்ம வந்து அந்த அவேர்னஸ் தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற ஒரு கியூரியாசிட்டி அண்ட் ஏர்லி ப்ரிவென்ஷன் கண்டிப்பாக வேணும். ஸோ சிம்டம்ஸ் வந்து நம்ம ஜென்ரலைஸ் பண்ணவே முடியாது, இட் வேரிஸ் ஃப்ரம் பர்சன் டு பர்சன். ஸோ அதுக்கான அவேர்னஸ் நம்ம வந்து தெளிவாக இருந்தால் தான் ப்ரிவென்ஷன் இஸ் பெட்டர் தேன் கியூர்.
ஓகே மேம். இப்போ நிறைய பேர் என்கிட்ட ஹாஸ்டலில் வந்துட்டு என்ன சொல்லுவாங்கன்னா, பிசிஓஎஸ் இருக்குனாலே வந்துட்டு வெயிட் லாஸ் பண்ணாலே போதும், வெயிட் லாஸ் பண்ணாலே வந்துட்டு அதுக்கு வந்துட்டு சீக்கிரமாக வந்துட்டு ரிசல்ட் இருக்கும், ஸோ வெயிட் லாஸ் தான் மெயின் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அது உண்மையா மேம்? இல்லைங்க, இது வந்து ஆக்சுவலி ஒரு மித்து. ஏன்னா இப்போ நான் உங்களுக்கு ஃபர்ஸ்டே சொன்ன மாதிரி ஒல்லியா இருப்பாங்க, ஆனால் அவங்களுக்கும் பிசிஓஎஸ் இருக்கு. ஸோ பிசிஓஎஸ்க்கு வந்து நம்ம மல்டிபிள் சிம்டம்ஸ் இருக்கு இல்லைங்களா? ஸோ வெயிட் கெயின் அப்படிங்கிறது ஒரு ஒன் ஆஃப் த சிம்டம்ஸ் தான். ஸோ எல்லாருமே ஒபிஸா இருக்கிறவங்க எல்லாருக்கும் பிசிஓஎஸ் இருக்குன்னு இல்லை. அதே மாதிரி பிசிஓஎஸ் இருந்தாலே அவங்க ஒபிசிட்டிக்கு போவாங்க அப்படின்னும் கிடையாது. ஸோ வெயிட் லாஸ் பண்ணால் பிசிஓஎஸ் போயிடும் அப்படிங்கிறது இட்ஸ் அ மித். அது வந்து என்னன்னா ஹாஃப் நாலேஜ் இஸ் ஆல்வேஸ் டேஞ்சரஸ். ஸோ இப்போ நம்ம வந்துட்டு வெயிட் கெயின் ஆகிறோம் பிசிஓஎஸ்ல, நம்ம வந்து டயட் இருந்து வெயிட்டை குறைச்சிடலாம், அப்போ எனக்கு வந்து பிசிஓஎஸ் இருக்காது அப்படின்னு டாக்டர் கிட்ட போகாம நம்மளாவே வந்து டயட் இருந்து வெயிட் குறைச்சி பிசிஓஎஸ் போயிடும் அப்படிங்கிறது வந்து இட்ஸ் டோட்டலி அ மித். அந்த மாதிரி தயவுசெய்து வந்து நினைக்க வேண்டாம். வெயிட் லாஸ் பண்ணால் பிசிஓஎஸ் போயிடும் அப்படிங்கிறது கிடையாது. மல்டிபிள் சிம்டம்ஸ் இருக்குது. நம்ம பாடிக்கு எந்த மாதிரி ஹார்மோனல் இம்பேலன்ஸ் இருக்குது, நமக்கு என்னென்ன சிம்டம்ஸ் இருக்குது, அதோட ரூட் காஸ் என்ன அப்படின்னு பார்த்து அந்த ரூட் காஸை நம்ம ட்ரீட் பண்ணாதான் நம்மளுக்கு வந்து பிசிஓஎஸ்க்கு கியூர் இருக்கும். ஸோ இந்த ஜென்ரலைஸ்டாக நம்மளே வந்து ஒரு யூகிச்சுக்கிறது, நம்மளா ஒரு ட்ரீட்மெண்ட் எடுக்கிறது அப்படிங்கிறது வந்து இட்ஸ் வெரி டேஞ்சரஸ். ஓகே மேம். இப்போ வெயிட் லாஸ்ன்னு வரும்போது இன்னொரு கொஸ்டின் மேம். இப்போ இருக்க ஜென்ரேஷனில் வந்துட்டு நிறைய பேர் வந்துட்டு இந்த வெயிட் லாஸ் பண்ணும் அப்படின்றதுக்காக இந்த இன்ஸ்டா பேஜ், இந்த யூடியூப் பேஜ்னு போயிட்டு இதை வந்துட்டு ட்ரை பண்ணால் வந்துட்டு வெயிட் லாஸ் ஆகும் அப்படின்ற மாதிரி. இப்போ காலேஜ் போகிறவங்க இல்லை ஒர்க்குக்கு போகிறவங்கன்னா ஓகே, ஸ்கூல் ஸ்டூடெண்ட்டுமே என்ன பண்ணுறாங்கன்னா, நான் வந்துட்டு ரொம்ப குண்டாக இருக்கேன், நான் வந்து வெயிட் லாஸ் பண்ணணும் அப்படின்ற மாதிரி நிறைய ட்ரை பண்ணுறாங்க. ஃபஸ்ட்டு வெயிட்டாக இருக்குது, அதாவது வந்துட்டு குண்டாக இருக்கிறது என்ன அவ்வளோ பெரிய தப்பா மேம்? இது ஆக்சுவலி ரொம்ப நல்ல கொஸ்டின். இப்போ என்ன பார்த்தீங்கன்னா, இங்கே ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸே பாருங்கள், அவங்க வந்துட்டு ஒரு லிட்டில் ஓவர் வெயிட்டாக இருப்பாங்க, இல்லை ஒபீஸாக இருப்பாங்க. ஸோ இப்போ நீங்கள் சொல்கிறது என்னன்னா, நம்ம வெயிட் ஏறிட்டோம், குறைக்கிறதுக்குன்னு போகிறோம். நம்ம பாடியில் வந்துட்டு மெயினாக வெயிட் ஏறுறது இன்ஃப்ளமேஷன் தெரியும் இல்லைங்களா? ஸோ இன்ஃப்ளமேஷனுங்கிறது நம்மளோட நோய் எதிர்ப்பு சக்தியை இது பண்ணும். ஆனால் அதே இன்ஃப்ளமேஷன் இட் வுட் பி ஈவன் ஹார்ம்ஃபுல் வென் வி ஆக்சுவலி ட்ரீட் இட் வெரி பேட்லி. இப்போ நம்ம வெயிட் நிறையா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸசைஸ் பண்ணுறோம், அப்போ என்ன ஆகுதுன்னா நம்ம அதை விட்டுடுறோம் திருப்பி. ஸோ நம்மளா என்ன பண்ணணும்னே தெரியாமல் நம்ம வந்து வெயிட் லாஸ் பண்ணுறோன்னு ஒரு எக்ஸசைஸ் பண்ணிட்டு விடும்போது என்ன ஆகுதுன்னா ஃபேட் வந்து அக்யூமுலேட் ஆகும் பாடியில். இட் வில் லீட் டு லாட் ஆஃப் இன்ஃப்ளமேஷன். அப்போ நமக்கு என்ன ஆகும், வெயிட் ஏறுதுன்னு. ஸோ ஸ்ட்ரெஸ்ஸு. அப்போ அந்த இன்ஃப்ளமேஷன் ஏறும்போது இன்க்ரீஸ் இன் இன்ஃப்ளமேஷன் இஸ் ஆல்வேஸ் ஹார்ம்ஃபுல். ஸோ இப்போ ஸ்கூல் பசங்க, நீங்கள் கரெக்டாக சொன்ன மாதிரி ஸ்கூல் பசங்க போய் வந்து ஜிம்முக்கு சேர்றாங்க, அது வந்து ரொம்ப தப்பு. நம்மளோட பாடி மெட்டபாலிசம்னு ஒரு இது இருக்குது. அந்த பாடிக்கு தெரியும் எந்தெந்த ஏஜுக்கு மெட்டபாலிசம் எப்படி இருக்கு அப்படின்னு. அப்போ நீங்க வெயிட் நிறைய இருக்கீங்களா, நீங்க வந்து சிம்பிள் ஜங்க் அவாய்ட் பண்ணுங்க, லைஃப் ஸ்டைல் நல்லா வச்சுக்கோங்க. யாரும் பண்ண மாட்டேன், அதுதாங்க ப்ராப்ளம். இப்போ நீங்க கரெக்டா சொன்னீங்க. இப்போ பசங்க வந்துட்டு ரொம்ப சிம்பிள், ஸ்கூல் படிக்கிற பசங்க ஒபிசிட்டி ஜாஸ்தி இருக்கு. ஒபிசிட்டி ஜாஸ்தி இருந்ததுன்னா மெட்டபாலிக் டிசீசஸ் வரும். அப்போ என்ன பண்ணணும் நம்ம? அப்போ ஒபிசிட்டி ஜாஸ்தி இருந்தால் பிசிஓஎஸ் வரும். அப்போ எல்லாமே கனெக்டட் தானே. அப்போ என்ன ஆகுதுன்னா நம்ம இந்த மாதிரி ஆகுதுன்னே ஸ்ட்ரெஸ் டெவலப் ஆகுது. அந்த ஸ்ட்ரெஸ்ஸே வந்து ஏகப்பட்ட டிசீஸை கொடுக்கும். ஸோ சிம்பிள் என்ன, நமக்கு வந்து நம்ம இந்த மாதிரி வெயிட் ஏறுதுன்னு நமக்கு தெரியுதா, ஒபிசிட்டிக்கு போகாமல் இருக்கணும்னா சிம்பிள் லைஃப் ஸ்டைல். சாப்பிட்ட உடனே ஒரு ½ அன் ஹவர் வாக், காலையில் எழுந்து கொஞ்ச நேரம் வாக், ஜிம்மு இதெல்லாம் வந்துட்டு போகாமே. ஸ்கூல் பிள்ளைங்க ஜிம்முக்கு போகிறது வந்து அது அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப டேஞ்சரஸாக இருக்கும். ஒரு சர்டன் ஏஜ் வரைக்கும் அவங்க வந்து ஜிம் போகவே கூடாது, வெயிட் லிஃப்ட் பண்ணவே கூடாது. ஏன்னா நேச்சுரல் பாடி மெட்டபாலிசம் வளர்ற குழந்தைங்க. அதை நம்ம ஆர்டிஃபிஷியலாக போய் ஏதோ ஒன்று பண்ணி நம்ம மெட்டபாலிசமை வந்து கண்டிப்பாக நம்ம வந்து ப்ராப்ளம் அதை வந்து கிரியேட் பண்ணுறோம். ஸோ இது ஸ்கூல் பசங்க ஜிம்முக்கு போகிறாங்க, வெயிட் லிஃப்ட் பண்ணுறாங்க, வெயிட் அது மூலயமா குறைக்கிறாங்க அப்படிங்கிறது வந்து இட் இஸ் வெரி டேஞ்சரஸ். இன்ஸ்டெட் நம்ம அழகாக ஹெல்தி ஃபுட்ஸை சாப்பிட்டுட்டு வாக்கிங் போயிட்டு நல்லா தூங்கிட்டு நார்மல் லைஃப்பை லீட் பண்ணாலே ஐ திங்க் ஆல் திஸ் ப்ராப்ளம் வில் ரிசால்வ். எஸ் மேம். இப்போ வந்துட்டு ஒர்க்குக்கு போகிற லேடிஸ்மே வந்துட்டு ஃபுல்லாக வந்துட்டு ஒர்க்குன்னு சொல்லிட்டு அப்படியே போயிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு என்னன்னா இப்போ வந்துட்டு வெளில பார்க்கறதுக்கு ஸ்கின் வந்து நல்லா இருக்கணுன்றதுக்காக நிறைய க்ரீம்ஸ் வாங்கி போடுறது எல்லாமே பண்ணுறாங்க. ஆனால் இன்டேக்காக வந்துட்டு எடுத்துக்கிறது அப்படின்றது ரொம்ப ரொம்ப கம்மியாயிடுச்சு. அது மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் வந்துட்டு நிறைய பேர் ஸ்கிப் பண்ணுறாங்க. ஸோ இந்த மாதிரி உமன்ஸ்க்கு வந்துட்டு என்ன டிப்ஸ்லாம் நீங்கள் கொடுக்க போறீங்க? அண்ட் வந்துட்டு இதை வந்துட்டு ஏன்னா பிரேக்ஃபாஸ்ட் வந்துட்டு ஸ்கிப் பண்ணக்கூடாது அப்படின்றது நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. ஸோ அப்படி இருந்துமே ஸ்கிப் பண்ணுறாங்க. ஸோ அவங்களுக்கு நீங்கள் என்ன சொல்ல வரீங்க? இது ரொம்ப நல்ல கொஸ்டினுங்க. ஒர்க் லைஃப் பேலன்ஸ் அப்படின்னு நம்ம ஒன்று கேள்விப்பட்டிருக்கோம் இல்லைங்களா? அது வந்து இந்த காலத்தில் நீங்கள் 100% சொன்னது உண்மை. ஒர்க் லைஃப் பேலன்ஸ் சுத்தமாக கிடையாது. அதுவும் எஸ்பெஷலி ஒர்க்கிங் விமனுக்கு வந்து ப்ரெஷர் ஜாஸ்தி. ஐ டூ அக்ரி. ஏன்னா வந்து தே ஹேவ் டு மேனேஜ் தேர் ஃபேமிலி அண்ட் தே ஹேவ் டு டேக் கேர் ஆஃப் தேர் ஒர்க். ஆனால் என்னன்னா செல்ஃப் கேர், செல்ஃப் லவ் அப்படின்னு ஒன்று இருக்குல்ல. நம்ம வந்து இந்த காலத்தில் வந்துட்டு நம்ம பசங்களை பார்த்துக்கிறோம். அதாவது ஒரு சில விமனுக்கு என்னன்னா இந்த ஏஜ் ஆயிடுச்சு, இப்போ நம்ம 40 வந்து 40 ஆயிடுச்சா, அப்போ நம்ம எப்படி இருந்தாலும் பரவாயில்ல, நம்ம பசங்களை வளர்க்கலாம். அதாவது நம்மளோட பாடி நம்மளோட மைண்ட் நல்லா இருக்கணும், நம்ம ஸ்ட்ரெஸ்ல இருக்கக்கூடாது அப்படிங்கிற ஒரு அவேர்னஸ் வந்து விமன் கண்டிப்பா வரணும். ஸோ இப்போ March 8 விமென்ஸ் டே கூட வருது இல்லைங்களா? அதனால மெயினா என்னன்னா விமன் வந்து செல்ஃப் கேர் அப்படின்ற ஒரு சின்ன டாபிக் இன்னைக்கு வந்து இதை டேக் ஹோமா எல்லாரும் எடுத்துக்கோங்க.
நம்மளோட செல்ஃப் கேர் நம்ம எப்படி பண்ணலாம், ஹவு வி கேன் பி ஹெல்தி, ஹவு வி கேன் ஆசஸ். இப்போ நம்ம ஹெல்திங்கிறது என்னங்க, இப்போ மேக்கப் போட்டு நல்லா அழகாக வெளியில் இருந்துட்டு எனக்கு வந்துட்டு ஆஸ்டியோபரோசிஸ் இருக்குது, இல்லை எனக்கு வந்துட்டு ஸ்பைன் ப்ராப்ளம் இருக்குது, எனக்கு வந்து நீ இஷ்யூஸ் இருக்குது, எனக்கு கட் ப்ராப்ளம் இருக்குது அப்படிங்கிறது இட்ஸ் நாட் ஹெல்தி. ஏன்னா நம்ம வந்து நமக்கு முன்னாடி மாஸ்க் போட்டுட்டு நம்ம வந்து ஒர்க் பண்ணுறோம். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் என்னன்னா, ஃபர்ஸ்ட் திங் இஸ் செல்ஃப் கேர். உங்களுக்காக ஒரு 10 minutes ஸ்பெண்ட் பண்ணுங்க. இப்போ நிறைய ரிசர்ச் கூட பண்ணியிருக்காங்க ஒர்க்கிங் விமென்ல என்னென்ன இருக்குன்னு. அதில் டாப் என்ன சொல்லியிருக்காங்க தெரியுமா, ஸ்ட்ரெஸ். ஸ்ட்ரெஸ் இஸ் தி ஹையஸ்ட் காஸ்ட். ஸ்ட்ரெஸ்ஸை எடுக்காம இருந்தா அந்த கார்டிசால் லெவல், நம்ம வந்து ஸ்ட்ரெஸ் ஹார்மோன் இஸ் கார்டிசால். அந்த கார்டிசால் லெவலை நம்ம கண்ட்ரோல் பண்ணோம் அப்படின்னாலே போதும். அப்போ அந்த கார்டிசால் லெவல் நம்ம கம்மி பண்ணும்போது என்ன ஆகும்னா, நம்ம ஒரு சந்தோஷமா இருந்துட்டு ஒரு ஹாப்பியா இருக்கும், ஒர்க் லைஃப் பேலன்ஸ் பண்றோம். நமக்குன்னு ஒரு செல்ஃப் கேர். செல்ஃப் கேர் இஸ் நத்திங் பட் ஓகே மீ டைம். அந்த மீ டைம் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். நீங்கள் ஒரு 1/2 an hour எவ்ரிடே உங்களுக்காக ஸ்பெண்ட் பண்ணுங்க. மார்னிங் வாக் போகும்போது பாட்டு கேளுங்க, நேச்சரை வந்து நல்லா ரசிங்க. அண்ட் நைட் ஒரு 30 minutes நம்ம என்னெல்லாம் பண்ணோம், எப்படி நம்மளோட அப்கிரேடேஷனும் இருக்கு இல்லைங்க. விமென் வந்து ஷீ இஸ் மென்ட் ஃபார் ஃபேமிலி, ஷீ இஸ் மென்ட் ஃபார் டேக்கிங் கேர் ஆஃப் கிட்ஸ், இன்லாஸ், அதெல்லாம் ஒரு பக்கம். பட் நம்மளோட அப்கிரேடேஷன் எவ்ரிடே அட்டாமிக் ஹேபிட்ஸ்னு ஒரு புக் இருக்கு. அதில் வந்து 1% இம்ப்ரூவ்மெண்ட். இன்னைக்கு விட நேற்றை விட நான் இன்னைக்கு நல்லா இருக்கேனா, இன்னைக்கு விட நான் நாளைக்கு நல்லா இருக்கேனா. உங்களோட ஹெல்த் இஸ் ஹாலிஸ்டிக். ஃபிசிக்கல், மென்டல், ஸ்பிரிச்சுவல், சோஷியல் ஹெல்த் நீங்கள் நல்லா இருக்கீங்களா அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அண்ட் நீங்கள் சொன்ன மாதிரி காலையில் எழுந்து பிரேக்ஃபாஸ்ட்டு சாப்பிடாம இருக்கிறது ரொம்ப ரொம்ப தப்பு. அண்ட் அதர் திங் இஸ் அவசரமாக சாப்பிட்றது. யூனோ யூர் ஸ்பாயிலிங் யுவர் கட். அந்த மைண்ட்ஃபுல்னஸ் அப்படின்னு ஒரு வார்த்தை இருக்கு இல்லைங்களா. எத்தனை பேர் இன்னைக்கு எந்த வேலையை மைண்ட்ஃபுல்லாக செய்கிறோம், ஃபோன் பார்த்துட்டே சாப்பிட்றோம், நடந்துகிட்டே சாப்பிட்றோம், நான் நின்று தண்ணி குடிக்கிறோம், உட்கார்ந்து தண்ணி குடிக்கணும் அப்படிங்கிறது வெரி பேசிக். நம்ம நின்றுட்டு தண்ணி குடிக்கக்கூடாது, ஆனால் நமக்கு புரியறதில்ல. ஸோ ஆல் ஆஃப் தீஸ் திங்ஸ் புட் டுகெதர் ஒரு வார்த்தையில் சொல்லணும்னா, விமென் ஷுட் அண்டர்ஸ்டாண்ட் தட் irrespective ஆஃப் ஆல் த டைம், அந்த 24 மணி நேரத்தில் நமக்குன்னு ஒரு 15 நிமிஷம் 20 நிமிஷம் ஒதுக்கி ஆனும். அண்ட் பரபரப்பாக ரெடி ஆகாமல் ஒரு மைண்ட்ஃபுல்லி காலையில் எழுந்து ஒரு சூரிய நமஸ்காரம் பண்ணுங்க, இல்லை ஒரு சின்ன எக்ஸசைஸ் பண்ணுங்க, வாக்கிங் பண்ணுங்க, ஒரு நல்ல ஃபுட்டாக வந்து சாப்பிடுங்க. காலையில் நீங்கள் மத்தியானம் லஞ்சை கூட ஸ்கிப் பண்ணுங்க. ஏன்னா நம்ம நைட்டு ஃபுல்லாக நம்ம சாப்பிடல. மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் வந்து இட் வில் இன்க்ரீஸ் யுவர் மெட்டபாலிசம், இட் வில் கீப் யுவர் கட் வெரி ஹெல்தி. அண்ட் காலையில் எழுந்து ஒரு கிளாஸ் ஆஃப் வாட்டர் குடிங்க. அந்த காலையில் மார்னிங் ஹேபிட்ஸ், மார்னிங் ரொட்டீனை நம்ம செட் பண்ணிட்டாலே என்டையர் டே வில் பி வெரி பீஸ்ஃபுல். அப்போ என்ன ஆகும், யூஆர் கம்ப்ளீட்லி ரெடியூசிங் யுவர் ஸ்ட்ரெஸ். அண்ட் கடைசியாக அதுக்கு நான் ஒன்று சொல்லிக்கிறேன், ஸ்ட்ரெஸ்ஸை எப்படி ரெடியூஸ் பண்ணணும், வெரி சிம்பிள். டோஸ் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க, விச் மீன்ஸ் ஹாப்பி ஹார்மோன்ஸ். ஹாப்பி ஹார்மோன்ஸுங்கிறது டோபமீன் அப்படின்னு ஒரு ஹார்மோன் இருக்குது, ஆக்சிடாசின், செரட்டோனின், என்டார்ஃபின். ஸோ இந்த 4 வார்த்தையை நமக்கு ஞாபகம் இருக்காது, ஏன்னா வந்து நம்ம பயோ அந்த ஃபீல்டில் இல்லை. ஒரு ஜென்ரல் விமன் எப்படி ஞாபகம் வச்சுக்கோங்கன்னா, டோஸ் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. நம்ம தான் நம்மளோட டோஸ் லெவல், இந்த 4 ஹாப்பி ஹார்மோன் நம்ம டோஸை வந்து இன்க்ரீஸ் பண்ணணும். ஸோ தட் கார்டிசால் வந்து கம்மியாயிடும். நம்ம ஸ்ட்ரெஸ்ஸை குறைக்கணும் அப்படின்னு நினைக்கிறதுக்கு பதிலாக நம்மளை கேர் பண்ணி சந்தோஷமாக இருக்கணும் அப்படின்னு அந்த டோஸை இன்க்ரீஸ் பண்ணும்போது ஸ்ட்ரெஸ் ஆட்டோமேட்டிக்காக போயிடும். ஓகே, தேங்க்யூ. தேங்க்யூ.